Hi all. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன, அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கலாமா, யார் படிக்கலாம், அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மாற்றுறோம். அதாவது ஒரு ரா டேட்டாவாக இருக்கும், அந்த ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நம்மளுக்கு ரொம்ப லோ லெவலில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு நோட் பேட் ஃபைலில் இருக்குது, இன்னொன்று வந்து வேர்ட் ஃபைலில் இருக்குது, இன்னொன்று வந்து எக்ஸலில் இருக்குது. இந்த மூணுமே எனக்கு தேவை தான். இந்த மூணுமே கம்பேர் பண்ணி எனக்கு யூசருக்கு தேவையான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக சிங்கிள் பாயிண்ட்டாக காமிக்கிறது பேர் தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். அதாவது ஒரு ரா டேட்டாவாக இருக்குது, கச்சா முச்சா டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி ஒரு ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக காட்டுறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து பசங்க ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நான் கோடிங் டெக்னாலஜி, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் உள்ள போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே டேட்டா அனாலிட்டிக்ஸையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் அவங்க என்னென்னலாம் படிப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஷீட், அதாவது அட்வான்ஸ் எக்ஸல் படிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் படிப்பாங்க, டேட்டா பேஸ்க்காக எஸ்கியூஎல் படிப்பாங்க. அதுக்கடுத்து பவர் பிஐ படிப்பாங்க, டேப்லோ. இது எல்லாமே படித்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஜாபுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இதுக்கு ஓப்பனிங்கே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர்னால அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே நீங்கள் போய் ப்ராக்டிக்கலில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணும்போது தான் டேட்டா பேஸில் எப்படி இருக்கும், டேட்டா எப்படி இருக்கும், எக்ஸலில் அதே டேட்டா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு டிபிஎம்எஸில் ஒரு டேட்டா, ஆர்டிபிஎம்எஸ் ஒரு டேட்டா இருக்கும், டிபிஎம்எஸ் ஆனால் எக்ஸலில் ஒரு டேட்டா இருக்கும். அதுக்கடுத்து நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் காட்டுறது எப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு புரியும் அது. ஸோ அதனால ஃப்ரெஷர்ஸ் தயவு செஞ்சு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்காதீங்க, ஏன்னா ஓப்பனிங்ஸே இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தயவு செஞ்சு நீங்கள் எல்லா பேருமே வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் படித்து ஒரு ஃபேக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பனிங்ஸே கிடைக்காது. ஏன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சும்மா பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்து உங்களால் போக முடியாது, இந்த டேப்லோ பவர் பிஐ படிச்சு. ஓகேவா? ஸோ நான் எப்பயுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சப்போஸ் டே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள்கிட்ட டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் வருவாங்க கேட்பாங்க, அந்த பசங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பேக் எண்டில் ஒரு ப்ரோக்ராமிங்கோட யூஸ் பண்ணி ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் ஹெவியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பைத்தான் போகிறீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, நம்பை, பாண்டாஸ், இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மாற்றி ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் மூலியமாக காமிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹெவியாக இருக்கும். ரீசன் என்ன சார் டேட்டா அனாலிட்டிக்ஸே இல்லை நீங்கள் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க, அப்புறம் இப்படி இந்த மாதிரி பைத்தான் டேட்டா அனாலிட்டிக்ஸில் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பைத்தானோட வெப் டெவலப்பராகவும் நீங்கள் போய்க்கலாம், பேக் அண்ட் டெவலப்பராகவும் போய்க்கலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸாகவும் போய்க்கலாம். ஸோ இது வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகிறீங்க, இல்லாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரொம்ப இயர் கேப் இருக்குது, அதனால நான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகிறேன்னா தயவு செஞ்சு இந்த பவர் பிஐ, டேப்லோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி போகாதீங்க. நீங்கள் ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ ஒரு ஓப்பனிங்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ யூ கேன் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். தேங்க்யூ வெரி மச்.